அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பரான் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. दत्त प्रसादित में मका देवाय नहीं तन्नो रुद्र प्रविदेव. दत्त प्रसादित में मका சேனாய் नहीं तन्नो स्कंद प्रविदेव. சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தினுடைய திருவருளாலும் தனுராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறத பார்ப்போம். 1/3/2026 முதல் 7/3/2026 உண்டான பலன். இந்த வாரத்துல தனுசு ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது பார்க்கிற முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தனுசு ராசியில மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் அடங்கியது தனுசு ராசி. ஆகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசினாலே நல்ல ஒரு பலன். குரு பகவானுடைய ஆட்சி பெற்ற வீடு. அப்ப யாரு வழிபாடு செய்தால் மகான்களை போய் தரிசனம் செய்யணும். முதல்ல உங்க ராசியில அமர்ந்த கிரகம் கேது. கேதுக்கு அதிபதி விநாயகர், நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆஞ்சநேயர், அதே மாதிரி பூராட நட்சத்திர அதிபதி மகாலட்சுமி. ஆகவே உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சிவபெருமான். ஆகவே ஒவ்வொரு கிரகத்துக்குண்டான தொடர்பும் ஒவ்வொரு ராசிக்குண்டான தொடர்பும் உங்க குருவுடைய அனுகிரகம். அப்ப மகான்களை போய் தரிசனம் செய்யும் போது பாவ விமர்சனம் கிடைக்கும். உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து நல்ல பலம் கொடுத்தாலும் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல அவர் 6 கிரகம் கூடி நம்முடைய முயற்சி இல்லாமல் சற்று முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இருப்பினும் உங்க சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதா உங்க அந்த முட்டுக்கட்டை உங்களுக்கு தெரியாமலே பண்ணிவிடுவார். யார் எப்படி போனா நம்ம செய்ய வேண்டிய வேலை சரியான முறையில செய்தால் நம்மளுக்கு யாருக்கும் பயமின்றி செயல்படலாம். நம்மளை யாரும் குறை சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க தேவையில்லைங்கிறது ஒரு உறுதிப்பாடு உங்களுக்கு அடிச்சிடும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருப்பது கேது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொண்டு போவார். ஆகவே இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் தீருமானா கண்டிப்பாக தீரக்கூடிய தன்மை உருவாகும். நம்ம என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதனுடைய வேலை நம்ம எப்படியாவது முடிச்சு காட்டணும். அது யார் என்ன செய்தாலும் பரவாயில்ல, வருவது பின்னாடி பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை இந்த காலத்துல உங்களுக்கு உருவாடு இந்த வாரத்துல. ஆகவே இந்த கூட்டு கிரகத்தால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை நடக்குது. 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே, அதே மாதிரி 6க்கும் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே, 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்திலே, நிறைய கிரகங்கள் கூடி 7ஆம் அதிபதியோட சேர்ந்து அமர்ந்து இருப்பது. அதே மாதிரி உங்க ராசிநாதன் அந்த பார்வை இந்த புத பகவான் சேர்த்து விடும்போது ஒரு யுத்த கிரகமா மாறினாலும் சுபத்தன்மை பெற்று நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், நம்ம முன்னேறத்துக்கு உண்டான வழி என்ன, நம்ம தேடுன்னு தேடிட்டே இருக்கோம். குடும்பத்துல அவ்வப்போது பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது, அது எப்படி தீர்றது அப்படிங்கிறது ஒரு குறை இருக்கும். ஒரே ஒரு விஷயம், எக்காரணம் யாரும் குறை சொல்லாமல் இருப்பது சிறந்தது. குறை சொல்லக்கூடிய தன்மை உருவானாலே நீங்க தோல்விக்கு உண்டான தன்மை பிற்காலத்திலிருந்து அடைவீங்க. ஆகவே எது நடந்தாலும் நம்ம சரியான முறையில செய்து காட்டுவோம். அதுக்குண்டான விளைவுகளை எதுவாக இருந்தாலும் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறது ஐயமின்றி செயல்படணும். இந்த தனுசு ராசிகள் அவ்வப்போது ஐயப்பாடு உருவாகிட்டே போகும். குரு பகவான் நல்ல ஞானத்தை கொடுத்தாலும் திடீர்னு அந்த மறதியும் சொல்லும். திடீர்னு எல்லாம் மறந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம என்ன செய்யறோம், எது செய்யறோம் தெரியாமலே நம்ம சில நேரம் நடந்துக்கக்கூடிய தன்மை உருவாகும். அதே மாதிரி தொழில் செய்து கொண்டு இருக்கவர்கள் அருமையான காலம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு நல்ல பலம் கொடுக்கும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல பலம் கொடுக்கும். இந்த காலத்துல பரீட்சை நெருங்கி வரும்போது நல்ல கவனத்தோடு படிக்கும்போது நல்ல புத்தி கூர்மை உண்டாகும். அதே சகோதர சகோதரியில இருக்கக்கூடிய விரிசல் இருக்குது. அண்ணன் தம்பி கொஞ்சம் விடுதலை பெற்றிருக்காங்க, மறுபடியும் ஒன்னா சேரணும். அதாவது பிரிஞ்சிருக்காங்க, விடுதலைன்னா பிரிஞ்சிருக்காங்க, அவங்க ஒன்னா சேரணும். நம்ம கிட்ட பழையபடி சகஜமா நடந்துக்கணும் அப்படின்னு வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை தீர்வதற்கு உண்டான மார்க்கம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உறவு முறை பலம் பெறும். அதே போல 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம், குருவுடைய பார்வை, குரு 4ஆம் அதிபதி
சூரியன் வந்து 9ஆம் அதிபதி. அப்ப தாய் தகப்பனுக்கு இந்த காலத்துல வந்து நன்மதிப்பு ஏற்படுத்தி கொள்ளணும். அப்ப தாய் தகப்பனுக்கு உண்டான சேவைகள் முறையாக செய்யணும். அவங்க வேண்டியதை பூர்த்தி செய்யணும். அப்பா தானே அம்மா தானே அப்படின்னு நம்ம ஒரு அலட்சியமா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு மகிழ்ச்சி பட்ட அளவுக்கு நம்ம நடந்து கொண்டாலே நம்ம வாழ்க்கை சிறந்ததாக அமையும். அவங்களுடைய குறை நம்மளுக்கு மனதிலே வந்து வருதா, அம்மா ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா, அப்பா என்ன சொல்ல வர்றார், அம்மா வந்து எதிர்பார்த்திருக்கோம், அப்பா ஏதாவது சொல்ல வருவார், அது என்னன்னு காது கொடுத்து கேட்டாலே அவங்கள மன மகிழ்ச்சி. ஆகவே அதன் பிரகாரம் நம்ம நடந்து கொள்ளும் போது என் பிள்ளை என்னை விட்டுட்டு போகலைங்கிற ஒரு தைரியம், மன வைராக்கியம் கொடுக்கும்போது ஒரு அந்த கிரகத்தாலே அந்த பரிகாரமே நமக்கு இயற்கையே அமைந்துவிடும். ஆகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் சற்று நிதானித்து புத்தி பொறுமையோடு செயல்பட்டாலே வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபலா ஜெயபலா வாழ்க வளமுடன்.